அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த மாவட்டத்துக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம்னா, கடலூர் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப்குள்ளே போகலாம். தூய்மை பணியாளருக்கு வந்து 2021 வந்து 16 வேகன்சியும், காவலர் இரவு காவலர்களுக்கு வந்து 2021 வந்து 41 வேகன்சியும், இரவு காவலர் மற்றும் மசாஜிக்கு வந்து 1 வேகன்சியும், மசாஜி அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து 2021 வந்து 24 வேகன்சியும் கேட்டிருந்தாங்க. மொத்தமாக 2021 எத்தனை வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 82 வேகன்சி கேட்டிருந்தாங்க. 2024 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி டோட்டலாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 54 வேகன்சி கேட்டிருக்காங்க. அதாவது 2021 காட்டிலும் 32 வேகன்சி வந்து இந்த தாட்டி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 2021 கேட்கப்பட்ட கட் ஆஃப் மார்க் வச்சு இந்த வருஷம் என்ன கேட்பாங்க, எந்த மாதிரி கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம். வாங்க மேற்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த பதவிக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம்னா, க்ளீனிங் ஒர்க்கருக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 96 மார்க்கும், ஜென்ரல் உமன் விடோவுக்கு வந்து 68 மார்க்கு, ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து 65 மார்க்கு, பிசியில் வந்து 82 மார்க்கு, பிசி உமன் விடோவுக்கு வந்து 55 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி பிரியாரிட்டியில் வந்து 60 மார்க்கு, எம்பிசியில் வந்து 55 மார்க்கு, எம்பிசி உமன் விடோவுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா சேம் 55 மார்க்கு. அடுத்து வந்து எம்பிசி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 60 மார்க்கு. அடுத்து எஸ்சி உமன் விடோவுக்கு வந்து 72 மார்க்கு. எஸ்சி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 76 to 80 கேட்பாங்க. அடுத்து வந்து எஸ்சிஏ உமன் விடோ ப்ரியாரிட்டி இவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 68 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து எந்த போஸ்டிங் பார்க்க போகிறோம்னா, வாட்ச்மேன் அண்ட் நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்க்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேஸ்ட் வரையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 92 மார்க் கேட்பாங்க. ஜென்ரல் உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 82 மார்க் கேட்பாங்க. ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 74 to 80 கேட்பாங்க. பிசியில் எவ்வளோ கேட்பாங்கன்னா 55 மார்க்கும், பிசி உமனுக்கு வந்து எவ்வளோனா 50 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து வந்து பிசி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 58 மார்க் கேட்பாங்க. அடுத்து எம்பிசியில் எவ்வளோ கேட்பாங்கன்னா 70 மார்க் கேட்பாங்க. எம்பிசிலேயே உமனுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா 55 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து எம்பிசி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னா 65 மார்க் கேட்பாங்க. அடுத்து எஸ்சியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 90 மார்க் கேட்பாங்க. அடுத்து எஸ்சி உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 80 மார்க் கேட்பாங்க. அடுத்து எஸ்டி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 72 மார்க் கேட்பாங்க. அடுத்து நம்ம என்ன போஸ்டிங் பார்க்க போகிறோம்னா, வாட்ச்மேன் கம் மசாஜ் இந்த போஸ்டிங்க்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எந்த கேஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சிஏ உமன் விடோ ப்ரியாரிட்டி இவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரும்னு பார்த்தா 82 மார்க் வரும். அடுத்து வந்து நம்ம என்ன போஸ்டிங் பார்க்க போகிறோம்னா, மசாஜ் இந்த போஸ்டிங்க்கான கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் உமனுக்கு வந்து 90 மார்க்கு, ஜென்ரல் ப்ரியாரிட்டிக்கு வந்து 84 மார்க்கு, பிசிக்கு வந்து 60 மார்க்கு, பிசி உமனுக்கு வந்து 55 மார்க்கு. அடுத்து வந்து பிசியிலே ப்ரியாரிட்டிக்கு வந்து என்ன மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. பிசிஎம் முஸ்லீம் இவங்களுக்கு என்ன மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் 62 மார்க் வரும். அடுத்து வந்து எம்பிசியில் எவ்வளோ மார்க் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 70 மார்க்கு. அடுத்து எம்பிசி உமனுக்கு வந்து 68 மார்க்கு. அடுத்து எஸ்சியில் எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 88 மார்க்கு. அடுத்து எஸ்சி உமனில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 86 மார்க்கு. அடுத்து எஸ்சிஏ இவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் 86 மார்க்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் வேகன்சி எடுத்து பார்த்து அதோட கட் ஆஃப் எடுத்து பார்த்து இந்த தாட்டி எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். அதனால் இருந்தாலும் நம்ம இந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் எப்போ வரும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எப்போ வரும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோட மார்க் எப்போ வரும், ஓரல் டெஸ்ட் எப்போ வரும், அதோட மார்க் எப்போ வரும், ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கான டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து வரப்போகுது, டேட் வந்துடும். அதனால் ப்ராக்டிக்கல் தயாராகுங்க. மேற்கொண்டு வீடியோவை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.